Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஆரோக்கியமான சுவையான புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு சிறும்பருப்பு எடுத்துர்க்கேன். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமா கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். இத வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இந்த ரேஷியோல நீங்க வந்துட்டு பருப்பு ஆட் பண்ணீங்கனா கூட்டு வந்து ரொம்பவே சுவையா இருக்கும். இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1/2 கிலோ அளவுக்கு புடலங்காய் எடுத்து தோல் எடுத்துட்டு விதைகள் எல்லாம் நீக்கிட்டு இந்த சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த காய் வேகிறதுக்கு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், இதுவே போதுமான அளவாக இருக்கும். இதை வந்துட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த டைமில் 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 4 பல் பூண்டு, இந்த அளவுக்கு இஞ்சி வந்து தண்ணி சேர்க்காம மிக்ஸியில் ஓட்டி எடுத்துக்கிறேன். இப்போ 2 விசில் விட்டாச்சு, அதனால் தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து 1 காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதோட அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதோட வேக வச்சு எடுத்துருக்க புடலங்காயை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு வந்துட்டு நீங்கள் குக்கர்லேயே போடுறது இருந்தாலும் போட்டு வேக வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டைமில் 10 பீஸ் தேங்காய் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காம ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. அரைச்ச தேங்காவை வந்துட்டு கூட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு திரும்பவும் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு இந்த புடலங்காய் கூட்டை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியான புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த கூட்டு வந்து சூடான சாதத்தோடவும் சாப்பிடலாம், இல்லாட்டி சாம்பார் சாதம், காரக்குழம்பு, ரசம் இதுக்கெல்லாம் சைடிஷாகவும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.